ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் சிட்டோர்க் அண்ட் ஐபிஓ சென்ட்ரல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஐபிஓ சென்ட்ரல்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஐபிஓ பற்றி தான் பேச போகிறோம். அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆந்தம் பயோசைன்ஸ் ஐபிஓ. இது கம்மிங் மண்டே ஓப்பன் ஆகுது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்கலாம். ஆந்தம் பயோசைன்ஸுன்றது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா அண்ட் பயோடெக் கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற கம்பெனி. பேஸ்ட் ஆன் ரிசர்ச் அண்ட் மேக்கிங் மெடிசின்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுற கம்பெனி. ஸோ இது மெயின்லைன் ஐபிஓவாக தான் வருது. 3,395 crore இந்த ஐபிஓ வருது. இவங்களுக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 44+ கண்ட்ரீஸில் இருக்காங்க, இன்க்ளூடிங் யூஎஸ்ஏ, யூரோப், ஜப்பான். 150+ ஃபார்மா அண்ட் பயோடெக் கிளைண்ட்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. அஸ் ஆன் March 31, 2024 சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இவங்களோட அசட் பார்த்தீங்கன்னா நான் 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். March 2023, March 2024 அண்ட் March 2025 3 ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 31 March 2023 பார்த்தீங்கன்னா 2014.46 crore இருக்குது அவங்களோட அசட் வேல்யூ. அதுலேருந்து March 2024 2398.11 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. March 2025 2807.58 crore இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ March 2025 தான் இவங்க இப்போ 25 தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம March 2025 கம்பேரிசன் பண்ணி பார்த்தோன்னா இதுலேயும் பார்க்கும்போது March 2025 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட அசட். ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 2023 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 ஹையஸ்ட் எவர் ரெவன்யூவாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 வருஷத்தில் 1930.29 crore கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் March 2023 385.19 crore இருந்திருக்கு. March 2024 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 367.31 crore தான் கொடுத்துருக்காங்க. அதே March 2025 451.26 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா பார்த்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023 446.05, March 2024 590.96, இப்போ March 2025 683.78. ஸோ பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் இது பார்த்தீங்கன்னா இவங்க இன்க்ரீஸிங்கில் தான் இருக்காங்க, எங்கேயுமே கம்மியாகலை. எங்களோட ஐபிஓ பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இஷ்யூ சைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுன்னா 3,395 crore. ஆஃபர் வந்து ஃபுல்லாக ஆஃபர் ஃபார் சேல் தான் 100%. 5.96 crore ஷேர்ஸ் வந்து வெளிவருது. ஐபிஓ ஓப்பனிங் டேட் July 14 திங்கக்கிழமை. ஐபிஓ க்ளோசிங் டேட் July 16 வெனஸ்டே க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் July 17 Thursday சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் டேட் டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் இதெல்லாம். லிஸ்டிங் டேட்டில் அலாட்மெண்ட் டேட்லாம் டென்டேட்டிவ் டேட் தான். July 21 சொல்லியிருக்காங்க. போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் தான் இது லிஸ்ட் ஆக போதும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பேண்ட் 540 to 570 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. லாட் சைஸ் ரீட்டைலர்ஸ்க்கு ஒரு லாட்டுக்கு 26 ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 14,040. இவங்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.05 தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நில்லுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆந்தம் பயோசைன்ஸோட ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா July 12 8:35 AM என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா 97ன்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால 570 நம்ம அப்பர் பிராண்ட் பார்த்தீங்கன்னா 570, அதுலேருந்து ப்ளஸ் 97 ஆட் பண்ணால் 667 லிஸ்டாக வாய்ப்பு இருக்குன்ற மாரி இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சிட்ருக்கு. ஓப்பன் ஆன பிறகு தான் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நம்ம தொடர்ந்து டெய்லி செக் பண்ணணும். 3 days எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஸோ எக்ஸ்பெக்டட் கெயின் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 17.02% வரைக்கும் லிஸ்டாக வாய்ப்பு இருக்குது, இந்த ப்ளஸ் 97 கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிக்கிறதுனால. ஸோ இவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஸோ ஆந்தம் பயோசைன்ஸ்க்கு பியர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி அண்ட் சாய் லைஃப் சயின்ஸ். இவங்க 2 பேர் தான் பியர்ஸ், மெயின் பியர்ஸ். ஸோ இவங்களோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா செஞ்சி 51.54 இருக்காங்க. சாய் லைஃப் சயின்சஸ் 92.18 இருக்காங்க. ஆந்தம் பயோசைன்சஸ் 66.91 to 70.63 இருக்கலாம். ஸோ 2 பேரோடையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து மிட்டில் இருக்காங்க. பட் 3 பேரோட பிஇ ரேஷியோவும் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 8.04 இருக்குது ஆந்தம் பயோசைன்ஸில். செஞ்சி 12.34,
சாய் லைஃப் சயின்சஸ் 8.61. ஸோ இதுலேயும் ரெண்டு பேருக்கும் இடையில தான் இருக்காங்க. அண்ட் தென் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக ஆந்தம் பயோசைன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. 20.82% சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க். சிஞ்சி 11.05%. சாய் லைஃப் சயின்சஸ் 10.96% தான் சொல்லியிருக்காங்க. நெட் அசட் வேல்யூ 43.10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆந்தம் பயோசைன்ஸோட நெட் அசட் வேல்யூ கம்பேர்ட் டு தர் பியர்ஸ். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1844.55 crores சொல்லியிருக்காங்க ஆந்தம் பயோசைன்சஸ். ஸோ சிஞ்சி சாய் லைஃப் சயின்சஸ்க்கு ரெண்டுக்கும் மிடில் இருக்குது இவங்களுடைய ரெவன்யூ. ஸோ சாய் லைஃப் சயின்ஸ் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் 1694.57 crores சொல்லியிருக்காங்க. சிஞ்சி 3642.40 crores சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த ஆந்தம் பயோசைன்ஸோட ரெவன்யூ இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ். ஐபிஓ வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.